அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழுமையான வரலாற்றை பகுதியாக பார்த்துட்ருக்கோம். அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி பகுதி 27 வீடியோவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறக்கும் தருவாயில் இருக்கிற நேரத்தில் அது உக்காஷா ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாட்டையால் அடிக்கிறதுக்கு அனுமதி கேட்குறாங்க. அந்த நிகழ்ச்சியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வஃபாத்துடைய நாள் நெருக்கத்தில் இறக்கிற சமயத்தில் சஹாபாக்கள் எல்லாருமே ஒன்று கூட்டி கேட்குறாங்க சஹாபாக்கள் கிட்ட, என்னுடைய தோழர்களே, உங்களில் யாருக்காவது நான் கஷ்டமோ எதுவும் தொந்தரவோ கொடுத்துருக்கேனா அப்படின்னு கேட்கும்போது சஹாபாக்கள் எல்லாருமே அவ்வளவு வருத்தத்தோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்ட வேகமாக தலையை ஆட்டுவாங்க. யா ரசூலல்லாஹ், உங்களால் எங்களுக்கு எந்த சிரமமும் இல்லை, நீங்கள் எங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவுமே கொடுத்ததில்லை யா ரசூலுல்லாஹ்னு சொல்லும்போது அந்த சஹாபாக்கள் கூட்டத்திலேருந்து உக்காஷா ரலியல்லாஹுங்கிற சஹாபி ஒருத்தவங்க எந்திரிக்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஒரு சமயத்தில் எனக்கு வலிக்கிற மாதிரி என்னை தாக்கிட்டீங்க யா ரசூலுல்லாஹ்னு சொல்லும் போது அங்க இருக்கிற சஹாபாக்கள் எல்லாருமே கொதிச்சு போயிடுறாங்க. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்ட என்ன பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா தோழர்களையுமே ஆசுவாசப்படுத்திட்டு அமைதிப்படுத்திட்டு சொல்லுவாங்க அந்த உக்காஷா கிட்ட, நீங்க என்னைய தாக்கிக்கலாம் அப்படின்னு. அப்போ அந்த உக்காஷா சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க என்னைய தாக்குற நேரத்தில் நான் ஆடை இல்லாத நிலைமையில இருந்தேன், மேலாடை இல்லாமல் இருந்தேன். அதே மாதிரி நீங்களும் மேலாடை இல்லாத நிலைமையில நான் உங்களை அடிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், உங்களை காயப்படுத்த நான் ஆசைப்படுறேன்னு சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கும் சம்மதிச்சு அந்த சஹாபிக்காக தன்னுடைய மேலாடையை நீக்கி அந்த சஹாபிக்கு அனுமதி கொடுப்பாங்க. ஆனால் உடனே அந்த சஹாபி உக்காஷா ரலியல்லாஹு என்ன பண்ணுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதுகில் இருக்கிற நபித்துவ முத்திரையான மச்சத்தை முத்தமிடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்ட சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு வேறு வழி தெரியல யா ரசூலல்லாஹ், நாளைக்கு மறுமை நாள் நான் வெற்றியாளராக இருக்கணும், நரகத்தை விட்டு அல்லாஹ் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், கபருடைய வேதனையிலிருந்து என்னை பாதுகாப்பு கொடுக்கணும், அதற்காக தான் உங்களுடைய மேனியோட என்னோட இதழை இணைச்சேன், இதன் மூலமாக அல்லாஹு தஆலா எனக்கு பாதுகாப்பு கொடுப்பான் அப்படின்னு நான் நம்புகிறேன்னு சொன்னாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உக்காஷா ரலியல்லாஹுக்கு ஒரு சுப செய்தி சொல்லுவாங்க, உக்காஷா கவலைப்படாதீங்க, நீங்கள் உங்களோட எண்ணப்படியே அல்லாஹ் உங்களை வழி நடத்துவான், அல்லாஹ் உங்களை முழுமையாக பாதுகாப்பான் அப்படின்னு சுப செய்தி சொல்கிறாங்க. மாஷா அல்லாஹ், வல்ல அல்லாஹ் அது உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொருந்தி கொள்வானாக. வரக்கூடிய நாட்களில் நாமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் வைத்து மறுமை நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. போன்ற இஸ்லாம் சம்பந்தமான விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த மற்ற முஸ்லிம்களுக்கும் இதை பகிருங்கள். அல்லாஹ் கபூல் செய்வானாக.